ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சி போயிருந்தப்ப எடுத்த வீடியோ தான் இது. நான் ஷார்ட்ஸ்லேயே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட லாங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் திருச்சி ஏர்போர்ட் தான் போயிருந்தோம் பயணம் அனுப்புறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock போல் நாங்கள் திருச்சி ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஷாப்பில் நாங்கள் டீ, காஃபி, அதுக்கப்புறம் பஜ்ஜி, சுண்டல், ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போயிருந்தோம். இங்கே சுண்டல் நல்லா இருந்துச்சு இந்த ஷாப்பில். நீங்களும் போனீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக கட்டியிருக்காங்கள அந்த ஏர்போர்ட் தான் நாங்கள் போயிருந்தோம். லாஸ்ட் மந்த்து தான் இந்த ஏர்போர்ட் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பழைய ஏர்போர்ட்டை விட இது நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. உங்களுக்கு சென்னை அளவுக்கு இங்கே திருச்சியில் கொண்டு கட்டியிருக்காங்க. இது டிபார்ச்சர் தான். மேலே டிபார்ச்சரு, கீழே உங்களுக்கு அரைவல் வரவங்களை அழைக்கிறதுக்கு கீழே வச்சுருக்காங்க. போகிறதுக்கு உங்களுக்கு லிஃப்ட் வச்சுருக்காங்க. மாடிப்படிலாம் இல்லை, நம்ம லிஃப்ட்லேயே போய்ட்டு லிஃப்ட்லேயே வரலாம். அந்த வசதி ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் போன நேரம் நல்லா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அப்படியே மேலேருந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். கீழே கார் பார்க்கிங் மேலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா ஃபுல் கவராக இருக்குது ஏர்போர்ட்டு. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. பழைய ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் இது இருக்குது. இங்கே மேலே D3, D2, D1 இருக்குது. இதே மாதிரி என்ட்ரன்ஸு. அதில் D1 வழியே தான் பேசஞ்சர்லாம் போனாங்க அன்னைக்கு. D2, D3 ஒன்றும் ஓப்பன் பண்ணலை, ஏன்னு தெரியலை. அந்த ஒரு வழியாக தான் எல்லோரும் போனாங்க. இது லிஃப்ட்டில் நாங்கள் அதோட கீழே இது ஃபஸ்ட் ஃப்ளோரு அரைவல் இடத்துக்கு வந்தோம். அதுவும் அதே மாடல் தான். மேலே எப்படியோ அதே மாதிரி தான் கீழேயும் இருக்குது உங்களுக்கு. இது என்ட்ரன்ஸில் தான் சிட் அவுட் ஏரியா. உட்கார்றதுக்கெலாம் நல்லா இருக்குது. அப்படியே போயிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்தேன். என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. டெம்பிள் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கீழே. அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் நல்லா இருந்துச்சு. வாட்டர் உங்களுக்கு நார்மல் வாட்டர் அப்புறம் ஐஸ் வாட்டர் ரெண்டுமே வருது. இது மேலே உங்கள் லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே உள்ள ஷாப் தான் இது. கொஞ்சம் தான் இருக்குது, 2-3 ஷாப் தான் வச்சுருக்காங்க. சாக்லேட், அப்புறம் கொஞ்சம் திங்ஸு, இதே மாதிரி பப்ஸு, வாட்டர் பாட்டிலு எல்லாம் இருக்குது. இங்கே நம்ம வேண்டாம் வாங்கிக்கலாம். காஸ்ட்டு தான் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் அதோட இது கார் பார்க்கிங் அதோட வெளியாகிட்டோம். நாங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே டிமார்ட் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தோம். ஆஃபரும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அன்றைக்கி ஆஃபர் நிறையா போட்டிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் டிமார்ட் போயிருந்தோம். ஜூஸ் எல்லாம் ஓரளவு நல்லா ஆஃபராக இருந்துச்சு. டிமார்ட் ஜூஸு தான் அதிகம் நாங்கள் வாங்குவோம் பிள்ளைங்களுக்கு சொல்லிவிட்டு. ஜூஸு ஆஃபரு ஓரளவு ஓகே தான். அதுக்கப்புறம் சோப்பு இதெல்லாமே ஆஃபர்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால லன்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் அதெல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க நல்லா. அப்படியே நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன், இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. என்ன ஒன்றுனா, டிமார்ட்டை பொறுத்த வரையும் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பில்லிங் போடுறதுக்கு தான் லேட் ஆகுது. அதுதான் ஒரு ப்ராப்ளம். லன்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் இது வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் கொஞ்சம் நியூ கலெக்ஷன் வந்துருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கிட்டு ரெடி வரப்போ நைட்டு நாங்கள் KFC சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் KFC தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு KFC ஆர்டர் பண்ணிவிட்டு KFC, அதுக்கப்புறம் மொஜிட்டோ, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு அடுத்தது நான் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருந்தேன்.
என்னென்ன வாங்கினேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வந்து டிமார்ட்டில் வந்து பெப்சி, அதுக்கப்புறம் மேகி வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் எப்பி நூடுல்ஸ், மாஸா இந்த பாலு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேலக்ஸி ஸ்மூத்து, மல்கி நபாட்டி, இது வந்து ஊறுகாய், இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலு 3 எடுத்தேன். இது வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து டீ தூள் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹிமாலயா பவுட்ரு, இந்த ஸ்க்ரப்பு பாலு, அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். வந்து இந்த ஷூ வாங்கியிருந்தேன் டிமார்ட்டில். அதுக்கப்புறம் 2 டிஷர்ட்டு நல்லா இருந்துச்சு, டிஷர்ட் 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த நான்ஸ்டிக் தவா 199 தான். இது 2 கடாய் சட்டி மாதிரி உள்ளது 2. இது 121, 171. இது 2 எடுத்திருந்தேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.